வணக்கம். நான் ஜோதிடர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா, ஜோதிடம் என்பது மனப்பாடக் கலையா அல்லது வாழ்வியல் கலையா? இதுதான் தலைப்பு. இன்னைக்கு இந்த 10 நாளில் சொல்லித்தரேன், 20 நாளில் சொல்லித்தரேன், 30 நாளில் சொல்லித்தரேன், 2 மாதத்தில் சொல்லித்தரேன், 4 மாதத்தில் சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஜோதிடர்கள் சொல்லித்தர இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒன்னில் குரு இருந்தால், ஒன்னில் சனி இருந்தால், ஒன்னில் சூரியன் இருந்தால், ஒன்னில் ராகு இருந்தால், ஒன்னில் கேது இருந்தால், ஒன்னில் சந்திரன் இருந்தால், இப்படிங்கிற இந்த மனப்பாடத்தை தான் அந்த அவங்கக்கிட்ட படிக்க வராங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட விதைக்கிறாங்க. இன்னொன்று என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா, தோஷம் பரிகாரம், தோஷம் பரிகாரம், இப்படி சொல்லி 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 தாங்கிறது மட்டும் இல்லாமல் மாணவர்களையும் சேர்த்து கெடுக்கிறாங்க. இன்னைக்கு இதனால தான் ஜோதிடம் குட்டிச்சவரா போனதுக்கும் காரணம். ஜோதிடம் கேட்பாரற்று இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாம அனாதையா நிற்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், இந்த மாதிரி கல்வி முறைகள் தான். சரிங்க, அப்ப வாழ்வியல் கலை இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏங்க 9 கோள்களை கொடுத்துருக்கோம். என்னங்க, 9 கோள்களை கொடுத்துருக்கோம். அதுல 5 கோள்கள் கெட்டவர்கள், மீதி 4 கோள்கள் தான் நல்லவங்க. சரி, என்னென்ன யார் யார் கெட்டவர்கள்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவர்கள் அனைத்தும் கெட்டவர்கள். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இவங்க நல்லவங்க. நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒன்று சேர்ந்துதான் ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்திலையும் இருக்கு. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனின் ஜாதகத்தில் இருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த மனிதர்களும் நல்லவர்களும் அல்ல, எந்த மனிதர்களும் கெட்டவர்களும் அல்ல. நல்லதும் கெட்டதும் கலந்துதான் மனிதனின் வாழ்வியல் முறை, மனிதனின் வாழ்வியல். இதனாலதான் இந்த ஜோதிடத்தை வாழ்வியல் கலை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு கோள்களுக்கும் குணங்களையும் கொடுத்துட்டோம், செயல்பாடுகளையும் கொடுத்துட்டோம். அது நல்லவன்னு சொல்லிட்டோம், கெட்டவன்னு சொல்லிட்டோம். இதனால தான் ஜோதிடம் என்பது வாழ்வியல் கலை அப்படின்னு சொல்றோம். அவன் ஒரு தனி மனிதனோட எதிர்காலத்தை பற்றி சொல்றது, அவன் வாழ்வியலை பற்றி பேசுறது தான் ஜோதிடமே ஒழிஞ்சு, ஜோதிடம் என்பது ஒரு மனப்பாட கல்வி கிடையாது. தோஷம் என்பது சொல்லிக்கொண்டு மக்களை பயமுறுத்தும் கலையாகவும், இரண்டாவது அடிப்படையே தெரியாதவர்கள் இன்னைக்கு ஜோதிடத்துறையில் அதிகமாகிவிட்டார்கள் என்பதன் உதாரணமாகவும் மக்களிடம் விழிப்புணர்வு வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வெளியிடுறேனே தவிர தப்பான நோக்கத்திற்கு அல்ல. நன்றி, வணக்கம்.